என்னடா ஆச்சு? மூஞ்செல்லாம் இப்படி வீங்கிருக்கு. நேற்று நைட் நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு இரு வந்தோம்ல. இரு தண்ணி எடுத்துக்கிறேன். என்னடா ஆச்சு? சரி குடிச்சிட்டு சொல்லு. நேற்று நைட் நம்ம சாப்பிட்டு இரு இரு ஆரோக்கியத்தையும் கூப்பிட்டுறேன். டேய் ஆரோக்கியம், இங்கே வாடா. என்னடா ஆச்சு? அவனை கேளு. என்னடா ஆச்சு? நேற்று நைட் நம்ம சாப்பிட்டு வந்தோம்ல. ஆமாம், சாப்பிட்டு வந்தோம். ஆனால் 1000 சொல்லு, அங்கே சாப்பிட்ட மாதிரி பரோட்டா வேறு எங்கேயுமே கிடைக்காதா? சத்தியம். பரோட்டா விடு, அங்கே எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கே மாஸ்டர் கொத்து பரோட்டா போடுற ஸ்டைல் இருக்கே, டவலை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு பரோட்டாவை பிச்சு போட்டு 2 டம்ளர் எடுத்து சும்மா டக்கு 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 டக்குன்னு கொத்துறதை பார்க்கும்போதே சொல்லும்போதே நாக்கில் எச்சு ஊறுதுடா. இன்றைக்கும் அங்கேயே போய் சாப்பிட்லாமா? டேய், எனக்கு அதே இடத்துல போய் சாப்பிட்றது. இனி வேற இடத்துல போய் சாப்பிடலாம். ஓகேவா? சரி சாரிடா. நீ சொல்லு. நேற்று நைட் நம்ம இர்ரி ஸ்பீக்கரில் போட்டுக்கிறேன். ஏய், இவனுக்கு என்னடா ஆச்சு? முகம் எல்லாம் வீங்க இருக்கு. நேற்று நைட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்தோம்ல. சாப்பிட்டு வந்தீங்க. அப்புறம் அப்புறம் என்ன, அவ்வளோதான் சொல்லியிருக்கான். அதுக்கு மேலே சொல்லவே மாட்றான். அங்கேயே நிற்கிறான். ஏன்டா நீங்க எல்லாம் ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து சொல்ல அந்த மாதிரிடா. என்ன ஆச்சுன்னு என்ன கேட்டோம். இவ எதுக்கு கோவப்படுறா? அதானே, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அவன் கோச்சிட்டு போயிட்டான்டி. நீ அவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிடாத. நான் பேசுகிறேன், நீ கேளு. ஓகே? சரி கோவப்படாதடா. நாங்கள் யாரும் உன்னை இன்டரப்ட் பண்ணல. நேற்று என்ன நடந்ததுன்னு முதல்ல இருந்து நீ தெளிவாக சொல்லு, நாங்கள் கேட்குறோம். நேற்று வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்க. இந்த தைலம் மட்டும் இல்லைன்னா யாருக்கு சத்தம் கேட்காம வெளியே வந்து பார்த்தா இவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் தூங்குறானான்னு பார்த்தா இவன் தூங்குற மாதிரி தெரில. என்னாலே கொஞ்ச நேரம் மேலே வெயிட் பண்ண முடியல. ஏய், என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? இந்நேரத்தில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்க. நாங்கெல்லாம் தூங்குறதா வேணாமா? சரி எங்களை விடு. உன்னை பற்றி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இப்படி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா உன் ஹெல்த் என்ன ஆகுறது? உன் ஸ்லீப் ஸ்கெடியூல் என்ன ஆகுறது? உடம்பு நாசமாக போயிடும்டா. தயவு செஞ்சு சீக்கிரமாக தூங்கு ப்ளீஸ். உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா ஆண்மை குறை வருமா? இதெல்லாம் எனக்கே தெரியுமே. இதை பற்றியா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இவ்வளோ வருஷமாக என் கூட இருக்கீங்களே, ஒரு தடவை எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு தோணுச்சாடா இதை பற்றி? அவன் பண்ணான்டா, அவன் ஃப்ரெண்டு. நீங்களும் தான் இருக்கீங்களே, செல்ஃபிஷ் ஜெயின்ஸ். தேங்க்ஸ்ரா. ஆடா நீ வேற ஏன்டா? நானே அவளை பார்க்க போகணும், யாருக்கு தெரியாமல் போகணுன்னு கிளம்புனா நீ முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த. அதான் வாய்க்கு வந்து ஏதோ சொல்லி விட்டேன். நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினச்சி நான் கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்.
என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டாங்க போல, சத்தமே காணும். ஒருத்தன் தூங்கிட்டான், நானாக எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டான். இன்னொருத்தன் வெளியே இருக்கானா இல்லையான்னு கூட தெரில. ம், எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் தான் இன்னும் தூங்காமல் இருக்கேன். நீ ஏன் தூங்கல? தூக்கம் வரல, தூங்கல. நீ ஏன் தூங்காமல் இருக்க? நானா? சரி, எனக்கு இப்போ ஒன்று. உனக்கு இப்போ? எனக்கு இப்போ அவளுக்கு இப்போ எனக்கு இப்போ அவளுக்கு இப்போ என்ன சீக்கிரம் சொல்றா. எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணுமா? 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 பார்க்கணுமாண்டி. சரி, லைன்ல ஏறு, இப்போயே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன், உன்னை கொன்றுவேன். அப்போ வீடியோ கால் வரட்டுமா? எனக்கு இப்போ உன்னை நேரில் பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? வீட்டில் யாரும் இல்லையா? வீட்டிலலாம் ஆள் இருக்காங்க. வீட்டில் ஆள் இல்லைன்னு யார் சொன்னது? அப்புறம் எதுக்கு என்ன வர சொல்கிற? நீ வீட்டுக்கு வெளியே வா. எனக்கு உன்னை நேரில் பார்க்கணும். ஆசையாக கேட்குறேன், வரமாட்டியா? இப்போ ஏன்டா அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற, ஷார்ட்டாக சொல்கிற? நீங்களும் அதோ புதுசாக நடக்கிற மாதிரி கேட்குற. சீக்கிரம் சொல்கிற. ஏய், நீ எதுக்கு குறுக்க பேசுற? அவனை பேச விட்றி. நீ சொல்ற. நீ கண்டினியூ. எங்கே பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் சத்தம் கேட்டுருமோன்னு பைக்கை தள்ளிட்டு போயிட்டு கேட்டுக்கு வெளியே வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்மார்ட் மூவ். தேங்க்யூ. ஹலோ. வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன். சரி, ஆசைப்பட்ட மாதிரி பார்த்துட்டேன். நீ இப்போ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போகணுமா? இதுக்காக என் நாட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்? நோவே. ஆமாம், பார்க்கணுன்னு சொன்னேன், பார்த்துட்டேன். இப்போ இது போதும், நீ போ. போகணுமா? எனக்கு அது மட்டும் போதாது. போதாதா? வேற என்ன வேணும்? இதே தான் அவளும் கேட்டா. வேற என்ன வேணும்? நீ கீழே இறங்கி வா, நான் சொல்கிறேன். சரி, நீ முகம் எதுக்கு வீங்கிடுச்சுன்னு சொல்கிற முதல்ல. இரு சொல்கிறேன். அதை விட அவளை மேலே இருந்து கீழே எனக்கு வர சொன்னியே, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. ஆமாம், அவர் அப்படியே பிடிக்க தள்ளிவிடும். பயப்பட வேணாமா? பயப்பட வேணாம். ஏய், வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டே. நீ போனை கட் பண்ணுற. அமைதியாரி. சரி, சாரி, நீ சொல்லு. நீ கண்டினியூடா. என் வீட்டை பற்றி உனக்கு தெரியும்லடா. தெரிஞ்சும் ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப குளிருதுல? ஆமாம். ஆமாம், நீ ஏன் இப்போ சிரிக்கிற? நான் சிரிக்கலையே, நீ தான் சிரிக்கிற. சரி, அதெல்லாம் விடு, இப்போ கண்ணை மூடு. இப்போ ஏன்டா கண்ணை மூட சொல்கிற? நீ கண்ணை மூட, நான் சொல்கிறேன். நோ ஸ்னீக் பிக் டீலா? ப்ளீஸ் திட்டத்தனமாக பார்க்காத. தீபக், ஏதாச்சும் பேசு. எனக்கு பயமா இருக்கு, விளாடாத ப்ளீஸ். நான் கண்ணை திறக்க போறேன். யாருடா இது? இதான் அந்த சர்ப்ரைஸா? யாரா அது? போலீஸ். போலீஸா? யார் மணி? இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், என் ஃப்ரெண்டு தான் சார். உன்னை பேச சொன்ன இப்போ. சைலண்டா இரு. ஏன்னா மண்கட்டி குழந்தையா நீ அடி வாங்கிட்டு வந்திருக்க. வாய் திறந்ததா பேச வேண்டியதானடா. எப்படி பேசுவார் தெரியவர்? வீட்டுக்கே தெரியாம ராத்திரி அவன் வெளியில வந்துட்டான். சத்தங்கித்தம் போட்டு யாராச்சும் வந்தானா, இல்லை போலீஸை மாட்டி விட்டானா? அவள் வீடை பற்றி தெரியும்ல. சீவிடும். அதான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சைலண்டாகவே இருந்திருக்க. நீ சொல்லுமா. சார், என் பேர் அக்ஷயா. இதான் என் வீடு.
ஓ சரி, அப்போ நம்ம சார் யாரு? இங்க என்ன பண்றாரு இந்த டைம்ல? சார் என்னடா ஒன்றும் இல்லை சார். என்னவா பண்ற இந்த டைம்ல? சார் என் ஃப்ரெண்டு தான் சார், பேர் தீபக். சார் ஏதோ டவுட் கேட்கணும்னு வந்தான். டவுட்டா? 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 ஏண்டா உனக்கு டவுட் கேட்க வேற 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 டைமே இல்ல? சார் அடிக்காதீங்க. ஓ சார அடிக்க கூடாதோ? வீட்ல அப்பா அம்மா இருக்காங்களா? கூட்டு பேசவா? வேணாம் சார். இல்ல நான் உள்ள வரவா? ஒழுங்கா சத்தம் வராம வீட்டுக்கு போ. என்னங்க லுக்கு? திரும்பி பார்க்காம போ. இப்ப சொல்லு. இரு இரு, இங்க வேண்டாம், வேற எங்கேயாவது போய் பேசலாம். தம்பி இங்க வாடா. ஹே, அடிக்க மாட்டான், வாடா. பேர் என்ன சொன்னா? தீபக் சார். என்ன பண்ற? காலேஜ் படிக்கிறேன் சார். என்னது? காலேஜ் முடிக்க போகிறேன் சார். என்ன? காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஆச்சுண்ணா. சார் சார் வேலைக்கெல்லாம் போறியா? ஐடி சார். எடா தெண்டி, இதெல்லாம் ஏன்டா அவங்கிட்ட சொல்ற? ஏண்டா நீ வேலைக்கு போறியா இல்லையா? உன் ஆனுவல் இன்கம் எவ்வளோ? இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஆகணுமாடா? சொல்லக்கூடாதுதான்டா. சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொல்லக்கூடாதுன்னு. சரி, கதையை சொல்லினே இரு. நான் கிச்சன்ல இருந்து கேட்குறேன். ஐ ஹேவ் சம் குக்கிங் ஒர்க்ஸ். ஐடியா? என்னடா ஐடியில் வேலை செய்யறேன்னு சொல்ற? வெறும் 2000 தான் இருக்கு. 2000 போச்சா? சரி விடு, 2000 தானே போச்சு, மனசை தேத்துக்கோ. ஏய் ஏன் இப்போ முழிக்கிற? இப்போ யார் சார் கையில் காசு வச்சுருக்கா? எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு சார். டிஜிட்டல் இந்தியா. வீட்டுக்கு நடந்தே போ. காலேஜ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கோ. அடாப்பாவி, லவ் பண்ணுறானா? லவ் நடராத்திரியில் உனக்கு ஒரு வேலை இல்லை, இவளுக்கும் வேறு வேலை இல்லை. இது ஒரு கதை உட்காந்து கேட்டுக்கிட்டு போன வெடி. அவ கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணியிருந்தா அந்த போலீஸ் உன்னை அந்த காட்டியிருப்பான். ஏன் மறைக்கிற? நீ இவ்வளோ மறைக்கிறன்னா அப்போ ஏதோ பெருசாக பண்ணியிருப்ப. நீ ஏன் சொன்னினா நடந்தது மட்டும் தெரியும். இதுவே நானாக கற்பனை பண்ணேன், கண்டபடி கற்பனை பண்ணுவேன். தப்பு தப்பாக யோசிப்பேன். என்ன யோசிக்கவா? ஆ, அந்த பொண்ணு முன்னாடி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண சொல்லு. தெளிவாக தானே இருக்க? ம், நான் சொல்கிறது உனக்கு கேட்குதுல்ல? நேற்று எதில் போனேன்? எப்படி போனேன்? பைக்கில் போனேன். எந்த பைக்கில் போனேன்? என்ஃபீல்டு. அவன் பைக்கில் ஏன்டா போன? அவன் பைக் நல்லா இருக்கும்ல. என்னடா எதனா டென்ட் எதுனா ஆயிடுச்சா என்ன? ஹலோ, பைக் வாங்கிட்டியா? எங்கடா வாங்குறது? காலில் இருந்து அலைஞ்சிட்டு இருக்கோண்டா. நைட் ஆகிடுச்சுடா. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாடினாங்க. அங்கே போனால் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. போலீஸ் பூத்துக்கு வாடினாங்க. அங்கே உங்கள்
சொன்னாங்க. அங்கே போனால் 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர சொன்னாங்க. அங்கே போய் திரும்ப 2 மணி நேரம் வெயிட் பண்ணா திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு வாங்க, அங்கே சார் வருவார், அவர்கிட்ட உங்கள் வண்டி இருக்கும் வாங்கிக்கோங்கன்றாங்க. அங்கே தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரும் வரல, ஒருத்தனும் வரல. தாசனா ரெக்கமெண்டேஷனில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னா ஏய் அவர் தானே அந்த போலீஸு. அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுகிறேன். ஹலோ. என்னாச்சு? எல்லாமே ஓகேவா? எல்லாம் ஓகே, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். என்னால் தான் எல்லாம். நான் தான் உன்னை வர சொன்னேன். ஐ ஃபீல் ஸோ பேட். அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி விடுறா, அதான் பைக் அடிச்சிச்சுல, அதுக்கு எதுக்கு முதல்லேருந்து ஒரு மாதிரி உருன்னு இருக்க? தேங்க்ஸ் சார். ஏண்டா பைக் மாட்டிக்கிச்சின்னு ரெக்கமெண்டேஷனில் வர தெரியுது, நடுராத்திரி பொண்ணை போய் பார்த்து மாட்டிக்கிட்டேன்னு துரைக்கு சொல்ல தெரியாதோ? இதுக்குன்னே வந்துடுறானுங்க பைக் வாங்கிட்டு. ஒழுங்கா என் மைண்டு மாறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடுங்க. ஆமாம், நீ யாரா கூட? என் வண்டி சார் அது. அப்போ தாசன் தாசனா சொன்ன பையன். பையன் நான் தான் சார். ஏன்பா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாப்பா? சரி போங்க. ஓ, அவனை பார்த்தாலும் பாவமாக தான்டா இருக்கு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலடா அவன். ஒரு டீ கேட்டால் கூட வேணான்ட்டான். நீ போய் சொல்லு, அப்போ தான் சாப்பிடுவான். எங்கடா அவனை காணோம்? வீட்டுக்கு போயிட்டானோ? போயிட்டானா? இதில் போனா? எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கு. இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எடுத்தானா? இருறா இருறா. ஹலோ. ஹலோ, எங்கடா போன? அக்ஷயா பார்க்க வந்திருக்கேன்டா. கட் பண்ணிட்டான்டா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. ஒரு 500 சேஞ்ச் வேணும், கிடைக்குமா?